மறுபடியும் ஆரம்பிப்பது எப்படி? உயர்கல்வி அல்லது தொழில்? எது உங்களை பரவசப்படுத்துகிறது அல்லது வாழ்வதற்கான நோக்கத்தை அளிக்கிறது என்று பாருங்கள். வாரம், மாதம், ஆண்டு இவற்றுக்கு 5 இலக்குகளை எழுதுங்கள். உங்களுக்கு உத்வேகம் அளிக்கும் வழிகாட்டிகள், அதாவது மென்டர்ஸ் அல்லது உடன் பணியாளர்கள், மாணவர்கள், இவர்களோடு மறுபடியும் இணைந்து கொள்ளுங்கள். கெட் ரீகனெக்டட். உறவுகள், நன்றி, தேங்க்யூ என்று சிறிய அளவிலேனும் பாராட்டுவது பந்தங்களை வலுப்படுத்தும். மனதில் நச்சை விதைப்பவரிடமிருந்து, அதாவது டாக்ஸிக் பீப்பிள், முடிந்த அளவு விலகியிருங்கள். அன்பானவர்களோடு நேரம் கழிப்பதற்கு தொழில்நுட்ப மறுப்பு, அதாவது டெக் ஃப்ரீ நேரத்தை கடைபிடியுங்கள். உடல் நலம், தினமும் குறைந்தது 8 மணி நேரம் உறங்குங்கள். நொறுக்கு தீனிகள், ஸ்நாக்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் இவற்றை நிறுத்திவிட்டு சத்துள்ள உணவுகளுக்கு முன்னுரிமை கொடுங்கள். உங்கள் உடல் நலத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள். பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று விடாதீர்கள். அடுத்தது சுய கௌரவம். உங்கள் மனநலத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள். மாதந்தோறும் ஒரு புதிய விஷயத்தை முயற்சி செய்யுங்கள். உங்களிடமிருந்து கூடியவற்றை எதிர்பாருங்கள். பிறரோடு ஒப்பிடுவதை தவிருங்கள். உங்களை நேசியுங்கள். மிக குறைவாக இருப்பினும் முன்னேற்றத்தை அங்கீகரியுங்கள். HR&IR அகாடமி என்ற Facebook பக்கத்தில் இப்படி பதிவு செய்திருக்கிறார்கள். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.